இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஸ்வமீசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் யாஸ்வமீசியாவுடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். யாவுடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. இந்த நாளுக்குரிய செய்தியாக யாவாகிய யாஸ்வமீசியா நம்மோடு கூட பிரசங்கியுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தையும் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 27வது வசனத்தையும் நம்முடைய மத்தியில் ஞாபகப்படுத்துகிறார். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதிரமும் அப்படியே செய்யும். 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இப்போ இது ஊழியக்காரனுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஏனென்றால் பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்ற வார்த்தை, நான் அதை முதலில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தின் மூலம் யாவாகிய யாசுவா நம்மோடு கூட பேசுகிற சம்பவம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். யாசுவா மீசியாவை விசுவாசித்து அவருக்கு பின் சென்ற அந்த சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுங்கள், அது சுவிசேஷமாக இருக்கட்டும். யாரை சீசர்களாக்க சொன்னார் என்று சொன்னால் மத்தேயு சுவிசேஷம் 28 அதனுடைய 19 நீங்கள் வாசிப்பீர்களேயானால், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். வாசிக்கப்பட்ட வேத பகுதியை கேட்ட உடனே எல்லாருக்கும் அப்படி கை தட்டி ஆகா கலிஸ்து, உனக்கு விஷயம் தெரியல பாத்தியா, நீ வாசிச்ச வேத பகுதியில பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல தானே ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னார் அப்படின்னு கை தட்டுவாங்க. நான் அந்த சம்பவத்துக்கு வரல. ஆனா என்ன அப்படின்னா, நாமங்களில் அல்ல நாமத்தில். நாமம் என்றால் பெயர். பிதாவின் நாமம் என்ன, குமாரனின் நாமம் என்ன, பரிசுத்தாவின் நாமம் என்ற அறிகிற அறிவு மிக முக்கியம். நான் இன்றைக்கு அந்த சம்பவத்தில் போகவில்லை. ஆனால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள், இந்த சீசன் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொருத்தருடைய கடமை. அல்லேலூயா. இது நான் ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்தேன். முழு நேர ஊழியக்காரனாக பாதி நேர ஊழியக்காரனாக அப்படி அல்ல. நீ ஒப்பு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் யாசுவா மீசியாவை நீ விசுவாசிக்கிறவனாக விசுவாசிக்கிறவளாக இருந்தால் நீ சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு அநேகர் நம்மளை தட்டி கழித்து கொண்டிருக்கிறோம். நான் ஒப்பு கொடுக்கவில்லையே, நான் பொருத்தனை செய்யவில்லையே, நான் ஊழியத்திற்கு வரவில்லையே, கேட்கத்தானே வந்தேன். அவங்க வாயில வசம்பு தேய்ச்சி கொடுங்க நல்லா. ஏன்னா தேவன் யாரையும் சும்மா இருக்க அவருடைய சமூகத்தில் அழைக்கவே இல்லை. எல்லாரும் அவருடைய வேலையை செய்யணும். விசுவாசிக்கிறவன் அவருடைய வேலையை செஞ்சே ஆகணும். அல்லேலூயா. அப்போ அத்தனை பேரும் பிரசங்கிக்கணும். அப்ப அத்தனை பேரும் கெட்டு போகாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். இது ஊழியக்காரனுக்கு மட்டும் இல்லை, ஆசாரியனுக்கு, பாஸ்டருக்கு, இல்ல பிரதருக்கு, இல்ல சுவிசேஷகனுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறியோ அவன் அத்தனை பேரும் சீஷன், அவன் அத்தனை பேரும் சுவிசேஷம் அறிவிக்கணும். இது தலைமையில் விழுந்த கடமை. இந்த கடமை நீ செஞ்சுதான் ஆகணும். சரி, இப்போ வேத புஸ்தகம் என்ன சொல்லுது? பிரசங்கியா வரும்போது 10வது அதிகாரம் 1வது வசனத்தை திரும்ப வாசிங்க. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியனமும் அப்படியே செய்யும். நான் இப்போ நடந்த ஒரு சம்பவத்தை உங்க முன்னாடி சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு செய்தி போகிறேன். கழிந்த நாட்களில் நான் சென்னை பட்டணத்தில் இருந்தபோது ஒரு அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் ரிட்டையர்ட் ஆகிற ஒரு நேரம்.
இதை நான் சொல்லியிருக்கிறேன்னா இல்லையான்னு தெரியாது, ஆனால் எனக்கு அது ஞாபகம் வந்து இந்த செய்திக்குள்ளே போன நேரம். அவர் ரிட்டையர்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ தலைமை ஆசிரியர் சொல்கிறாரு, சார் எத்தனை வருஷம் நம்முடைய பள்ளி நிர்வாகத்தை சரியாக நடத்தினார், அவருக்கு நன்றி செலுத்தி பண முடிப்பு கொடுக்கணும், பரிசு பொருட்கள் கொடுக்கணும், பொன்னாடை போர்த்தணும், பிரியாவிடை கொண்டாடணும் என்று சொல்லி எல்லா ஆசிரியர்களிடத்திலும் எல்லா மாணவ மாணவிகளிடத்திலும் சொல்லிட்டார். சொல்லி பிரியாவிடைக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு நாள் தீர்மானம் பண்ணியாச்சு. இப்போ அதற்கான காரியங்கள் ஸ்கூலில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் திடீரென்று ஒரு முதியவர் வந்து சொல்லுகிறார், ஐயா தலைமை ஆசிரியரே, உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய இவருக்கு பிரியாவிடை கொண்டாட போகிறாங்கன்னு தெரியாது, இவர் ரிட்டையர்ட் ஆகி போகிறான்னு தெரியாது, உங்கள் அசிஸ்டண்ட் தலைமை ஆசிரியர் தப்பு பண்ணுறாரு, டியூஷன் நடத்துகிற இடத்துல அவர் ஆள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில கம்ப்ளைண்ட்கள் எல்லாம் சொல்கிறார். இதை தலைமை ஆசிரியர் கேட்குறார். தலைமை ஆசிரியருக்கோ ரொம்ப நல்ல மனுஷன், உண்மையான மனுஷன், நேர்மையாய் பள்ளி நடத்த வேண்டும் என்று, ஆசிரியர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற மனுஷன். கேட்ட மாத்திரத்தில் இவருக்கு கோபம் வருது. நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், இவர் இப்படி பண்ணியிருக்கிறாரு வெளியில் அப்படின்னு நினச்சிட்டு உடனே சொல்லிட்டாரு. கிளர்க்கை கூப்பிட்டு சொன்னாராம், பிரியாவிடையை கேன்சல் பண்ணு, இனி அவர் ரிட்டையர்ட் ஆகி போகிறத நம்ம பள்ளியில் ஃபங்க்ஷனாக கொண்டாட வேண்டாம். இப்போ அந்த ஐயா வந்து கேட்குறாரு, ஐயா ஏன் ஐயா நல்லா கொண்டாடணும்னு என்கிட்ட சொன்னீங்க, இப்போ திடீர்னு அதை வேண்டான்னு சொல்லியிருக்கீங்களாமே என்ன? நீங்கள் இங்கே நல்லவங்களாக தான் இருந்திருக்கிறீங்க, ஆனால் டியூஷன் எடுக்கிற இடத்துல உங்கள் புத்தியை நீங்கள் காமிச்சிட்டீங்க, நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறீங்க. நான் இத்தனை வயசில் நீங்கள் நல்ல மனுஷன்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் பண முடிப்பு கொடுக்கணும், பரிசு பொருட்கள் கொடுக்கணும், பொன்னாடை பொருத்தணும், பிரியாவிடை கொண்டாடணும் அப்படிலாம் நினச்சது நான். ஆனால் நீங்கள் தப்பு பண்ணீங்க, ஆனபடியினால் உங்களுக்கு பிரியாவிடை இல்லை என்று சொன்னார். ஒரு ஆசிரியர் கூட அவருக்கு வாழ்த்து சொல்லலை. தலையை தொங்க போட்டுட்டு வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டாச்சு. ஏன்? சொற்ப மதீனம். மதீனத்திற்கு இன்னொரு வார்த்தை முட்டாள்தனம். சொற்ப மதீனம். ஒரு தவறு செய்த நிமித்தமாக அவருக்கு கடந்து வந்த நஷ்டங்கள், பெயர் மோசமானது, எல்லாத்துக்கும் காரணம் அவருடைய மனநிலை. ஒருவேளை நாம் நினைக்கலாம், என்ன நினைக்கிறதுக்கெல்லாம் இப்படியா, செய்கிறதுக்கெல்லாம் இப்படியா, நான் சின்ன தப்பு தானே செஞ்சேன். வேதம் சொல்லுது, பிரசங்கி 10:1 சொல்லுது, பரிமள தைலத்தில் செத்த ஈக்கள் விழுந்தால் அந்த விலை மதிப்பற்ற பரிமள தைலம் நாரி கெட்டு போகும். அதுபோல ஞானத்திலும் விவேகத்திலும் புகழ் பெற்றிருக்கிற நீ சொற்ப மதீனத்தில் நாரி போவாய். யோசித்துக்கிடுங்க, சொற்ப மதீனம் நம்மளை என்ன செய்ய போகுதுன்றது நமக்கு புரியணும். அதனால தான் சொல்றாரு, சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்ட நீ கெட்டு போகாமல் இருப்பது நல்லது. அப்ப எல்லா வல்ல, சர்வ வல்ல, நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராபதி உன்னிடத்திலும் என்னிடத்திலும் சொல்லுகிற சம்பவம் எண்ணத்தினாலோ செயல்பாடுகளினாலோ சிறு தவற்ற கூட உணர்ந்து செய்யக்கூடாது. உடனே சொல்லுவோம், அறியாம தானே செஞ்சேன். வாயில கையை கொடுத்தா கடிக்க தெரியாது பாரு, தெரியாதுன்னு சொல்லணுங்க. நீங்கள் சொல்லிக்கிறீங்க, ஆமா இல்ல தற்செயலா தந்தா கடிச்சிருவேன்ல, தற்செயலா கண்டக்கைய தரேன், கண்டக்க தரேன், கடிச்சு முழுங்கிரு பார்ப்போம். இல்ல ஐயோ இது சாப்பிட்டா விஷம், இது சாப்பிட்டா நான் செத்துருவேன் நினைக்கிறீங்களா இல்லையா? அது மட்டும் தெரியுமா? இல்ல நெருப்புல கொண்டு போய் கையை வச்சிட்டு இல்லை பார்ப்போம், சுடுன்னு தெரியல, ஊக்கெடுத்து பின்னெடுத்து கண்ணில் குத்தி பாரு, நல்லா இருக்குல்ல? இதுக்கெல்லாம் அறிவு இருக்கிற நீ ஏன் தேவ சமூகத்திற்கு விரோதமாய்
தேவனுக்கு விரோதமாய், உன்னுடைய உள்ளான மனுஷனுக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறாய். தேவன் உன்னை கைவிடுவதற்கு நாள் குறித்துக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன் சீக்கிரமாக உன்னை உதாசீனப்படுத்த போகிறார். அப்ப தெரியும், ஐயோ என் தேவன் என்னை கைவிட்டு விட்டாரு, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. என்னதான் புலம்பினாலும், என்னதான் மறுபடி யாவுடைய சமூகத்தில் போய் என்னை மன்னிப்பு என்று கேட்டாலும் அவர் மன்னிக்க மாட்டார். ஏனென்றால் நீ கொண்டிருக்கிற புத்தியினத்தினால், சொற்ப மதியினத்தினால் அவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. சொற்ப மதியினத்தினால் அவர் தூசிக்கப்படுகிறார், உள்ளான மனுஷன் தூசிக்கப்படுகிறார். உனக்கு இருக்கிற வைராக்கியம், கோபம், பொறாமைகள் யாருடைய சமூகத்தில்? சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில். அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் உனக்கு விரோதமாக என்ன செய்தார்? எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கஷ்டங்கள் கடந்து வருகிற போது உன்னை நிதானமாய் நிக்க செய்து அவருடைய சித்தத்தின்படி அவர் நடத்தி கொண்டிருக்கிறாரே, இது தவறா? பிரிசியாசுவா, கழிந்த நாட்களிலே இரத்த வாந்தி எடுத்தேன். மரணம் என்னை தேடி வருகிறது என்று நினைத்தேன். இம்மட்டும் காத்து நடத்தி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வைத்திருக்கிறாரே, இது அவர் செய்கிற தவறா? அல்லேலூயா. நான் என்னை பற்றி பேசுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் அநேக சந்தர்ப்பங்களில் என் தேவன் அநேக உதவிகளை செய்கிறார். வாகனத்தில் கடந்து போகிற போது, நடைபயணமாய் கடந்து போகிற போது, வேலைக்கு கடந்து போகிற போது அநேக இக்கட்டுகள், அநேக துன்பங்கள், அநேக போராட்டங்கள் கடந்து வருகிறது. ஆனாலும் அவர் உன்னை பாதுகாக்கிறார். நன்றி இல்லை. அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்த கடமை இல்லை. தேவனுடைய நாமத்தில் எச்சரிப்பின் சத்தங்கள் கடந்து வருகிற போது அந்த தேவனையே உதாசீனப்படுத்துகிற ஒரு அனுபவம். நீ நினைக்கலாம் எச்சரிப்பின் சத்தம் தருகிறவனை உதாசீனப்படுத்துவதாக. இல்லை, அது அவரை. உங்களுக்கு நன்றாக தெரியும், மோசே தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற போது பிறந்த மோசேயை ராஜ அரண்மனையிலே ராஜகுமாரனாக வளர்த்துவதற்கு உதவி செய்த மீரியாம் மனதிலே ஒன்றை நினைத்தாள், இவனிடத்தில் மட்டும் தன் கடவுள் இருக்கிறாரா? அதற்காக வெண்குஷ்டம் ஏற்பட்டது. பாளையத்திற்கு புறம்பே கடந்து போனாள். மறுபடி மோசே மன்னித்த பிரகாரம் தான் அவளுக்கு மன்னிப்பு உண்டாச்சு. இதை நீங்க புரியணும். தேவன் பெரியவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்தியானந்தம் உள்ள தேவாதி தேவன் என்று சொல்லி நான் விசுவாசித்து அவரை நம்பிக்கொண்டிருக்கிறேன். அவரை அந்த அளவுக்கு நம்புகிறவர்கள் நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி வாழணும். உங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்தா அவர் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ கனமுள்ள தேவன், உன்னுடைய கனவீனத்தினால் நீ கனவீனம் அடங்கிய போதே அவருக்கு அது துக்கம் உண்டாகும். அதனால்தான் சொல்றாரு, சொற்ப மதியினத்தினால், ஞானத்திலும் விவேகத்திலும் அறிவிலும் புத்தியிலும் பிரசித்தி பெற்றவனாய் இருக்கிற நீ கெட்டி நாரி போக பண்ணக்கூடாது என்பதற்காக, உன்னுடைய வாழ்க்கை சீரழிந்து போகக்கூடாது என்பதற்காக நீ தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு நல்ல நறுமண தைலம் செத்த ஈக்கள் மூலமாக அது கெட்டு போவது போல இன்றைக்கு இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய நாமத்தை கொடுத்து அவர்களை சிட்சித்து போதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற போதும் அவர்களுடைய துர்ச்செயல் அவர்களை கெட்டி நாரி போக பண்ணும். இந்த சொற்ப மதியினத்தை பரிசுத்த வேதம் முட்டாள்தனம் என்று சொல்லுகிறது. இந்த முட்டாள்தனத்தில் இன்னைக்கு ஊறி போனவர்களை பற்றி நான் வேதத்தில் வாசிக்கிற போது சங்கீதங்களுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான், அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. வாசிச்ச வேத பகுதியை பார்த்தா, ஹலோ ஹலோ கலிஸ்தை நிறுத்து, நாங்க யாரும் தேவன் இல்லைன்னு சொல்லல, அப்ப நாங்கெல்லாம் முட்டாள் இல்லை அப்படின்னு நீ சொல்லிடுவேன். நல்லது. ஆனா அந்த வார்த்தை மட்டும் தான் உன்கிட்ட இல்லை, அதுக்கு பின்னாடி உள்ள வார்த்தை எல்லாமே உன்கிட்ட இருக்கு.
அந்த பின்னாடி உள்ள வார்த்தையை வாசிமா. அவர்கள் தங்களை கெடுத்து, நல்லா கேளுங்க, யாரை கெடுத்து? தன்னை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான பொறாம, அகம்பாவம், கோபம், ஆணவம் செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. நன்மை செய்யறது இல்ல. இவங்க சொல்லுவாங்க, நாங்க தேவன் இல்லைன்னு சொல்லல, தேவன் நம்புறோம், அது வேற, அவரு நாமத்தை நம்புறோம்ல. ஆனா நம்பி இப்ப கிரிய மோசமா இருக்குது. பிசாசு பிடிச்சவனே, கிரிய மாற்றமா இருக்கா இல்லையா? இது தேவனா? இது பிசாசு. அப்ப தேவன் உன்னை சும்மா விட்டுருவாரா? உங்களுக்கு புரியல. உன் இருதயத்தை அறிகிறவர் யாசுவா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உன் இருதயங்களை அறிகிறவர் யாசுவா. நீ தேவன் இருக்கிறான்னு தான் நம்புற. ஒன்னுல இயேசுவா நம்புவ, இல்லை ஜீசஸா நம்புவ, இல்லை யாசுவாவை நம்புற. ஆனா தேவன் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா உன்னுடைய கிரியைகள் தேவன் இல்லாதது போல தானே இருக்கிறது. எப்படி? அல்லேலூயா. தேவனை மறந்து அவரை புறக்கணிக்கின்ற ஒரு சம்பவம் இங்கே இருக்கிறது. நீ முட்டாள். வேதத்தின்படி சொற்பமதீனம் உன்னிடத்தில் ஒட்டி கொண்டது. இரண்டாவதாக நீதிமொழியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிங்க. யாவுக்கு பயப்படுதலே ஞானத்தில் ஆரம்பம். ஆமென். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். வேதம் வாசிக்கிறது இல்லை. நம்ம யாரோ சொல்றதை கேட்டு சொல் புத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிரசங்கிக்கிற பிரசங்கமும் வேத ஞானமும் உனக்கு முரணாக இருக்கிறதுனால் நீ மூடன். வேதம் என்ன சொல்லுது? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பிரசங்கம் பண்ணு. நமக்கு பாவத்தை பற்றி சொன்னா பாஸ்டர் வேண்டாம், நல்ல மனுஷன் கிடையாது, பாஸ்டர் கள்ளை. அதனால தான் இன்னைக்கு நான் ஊர் உலகத்தை பார்க்குறேன். பேர் பிரஸ்தாபம் பெற்ற பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் பாவத்தை குறித்து பேச மாட்டாங்க. ஏன்னா ஆள் வராது, காணிக்க வராது, தசபாகம் வராது, பணம் கோடி கோடியாக வராது. நான் இப்படியே இருக்கிறேன்னா காரணம் இதனால தான். எனக்கு இதுவே போதும். எனக்கு பேர் புகழ் வேண்டாம், பணம் வேண்டாம், ஆஸ்தி அந்தஸ்து வேண்டாம். நான் ஊழியக்காரன் என்கின்ற போர்வையில் மரித்தால் அவருடைய சமூகத்தில் போக வேண்டும் என்ப ஆசையின்படி நான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் உனக்கோ பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற போதகம் பிடிக்கவில்லை. உனக்கு இன்பமாக இல்லை, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை, அது துக்கத்தை கொடுக்கிறது. ரகசிய பாவம் செய்து கொண்டு வருவாய், ரகசிய சிந்தனைகள் செய்து கொண்டு வருவாய். அதை தேவன் கூப்பிட்டு சொன்னால் எப்படி இருக்கும்? இதனால் தான் வேதம் சொல்லுகிறது உன்னை முட்டாள் என்று. சொற்ப மதீனத்தினால் நீ அடைய வேண்டிய நன்மையை இழந்து நாசத்திற்குள் கடந்து போவதற்கு அடிப்படி எடுத்து வைக்கிறாய். இங்கதான் சிக்கல். ஏன் நடந்துச்சு அப்படின்னு யோசிக்க கூடாது. நம்ம தானே வழி வகுத்து கொடுக்கிறோம். நேற்று வரைக்கும் பிசாசு வீட்டு வரைக்கும் வந்துச்சான், இப்போ உனக்கு வேண்டி காவல் நிற்கிறான் அப்படின்னு நம்ம அறிவோம். இப்போ நாம செய்யற அக்கிரமத்தினால பிசாசு நம்ம மேலே ஏறிடுவான். பிசாசு எதுக்கு வரான்? வேதம் என்னதுக்கு சொல்லுது? கொல்லவும் அழிக்கவுமே பிசாசு வருவான். ஏனென்றால் வேதம் பிடிக்கல, வேத ஞானம் பிடிக்கல, வேத ஆலோசனை பிடிக்கல, வேத எச்சரிப்பின் சத்தம் பிடிக்கல. ஆனபடியினால் பிசாசானவன் உனக்குள் கடந்து வந்து அவன் கொல்லவும் அழிக்கவும் வல்லவனாய் உன்னிடத்தில் கிரியை செய்வான். மூன்றாவது ஒரு சம்பவம், நீதிமொழியின் புஸ்தகம் 12ஆவது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். வசனத்தை நல்லா கேளுங்க. ஒரே சம்பவத்தில் தான் வந்துட்டு இருக்குது. மூடனுடைய எண்ணம், மூடனுடைய கிரியை அவன் பார்வைக்கு அது செம்மையா இருக்கும். அப்ப ஊழியக்காரன் சொல்றதெல்லாம் தப்பா தான் தெரியும், ஊழியத்தில் சொல்லப்படுறது எல்லாமே தப்பா தான் தெரியும். நான் சொல்றது புரியுதா? ஏன்னா நீங்க எங்கேயோ அடிஸ்தானம் தவறிட்டீங்க. அடிஸ்தானத்தை தவறுற போது எல்லாம் உனக்கு நன்மையானதாக தெரியும், ஆனால் அது தீமைக்குள்ளாக உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்துடுற. யாவுடைய சமூகத்தில் யாவுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவுடைய ஜனமே, உனக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நீ நினைக்கிற, நான் நினைக்கிறதா எனக்கு சரி, எனக்கு யார் ஆலோசனை சொல்வது, என்னால் எனக்கு எல்லாம் முடியும், எனக்கு எல்லாம் தெரியும். ஒன்று தெரியுமா? போன பிறகுதான் தெரியும். இருக்கிற போது அதுக்கு அருமை தெரியாது.
நான் உண்மையே சொல்கிறேன். நான் கூட அடிக்கடி நினைப்பேன், பொறாமையில் தான் நினைப்பேன், நான் இல்லைன்னு சொல்ல வரல. என் பொண்டாட்டிக்கு பாரு, தம்பிங்க இருக்கிறானுங்க, அக்காளுங்க இருக்கிறாங்க, தங்கச்சி இருக்கிறாங்க, அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, எனக்கு பாரு ஒன்றுமே இல்லையே. போன பிறகு தான் தெரியுது. அதுக்காக அவளுக்கு இருக்குது, எனக்கு இல்லை, அந்த பாயிண்ட்ஸ். எனக்கு அப்படி ஒரு உறவு இல்லையே. போனாதான் தெரியுங்க, இருக்கிற வரைக்கும் தெரியாது. நம்மளை விட்டு தவறி போயிட்ட பிறகுதான் தெரியும், ஐயோ போயிடுச்சே, போன பொருள் திரும்ப வராது. அதனால தான் சொல்றேன், சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உனக்கு நன்மை பயக்கும், இல்லையானால் அது மிகவும் கஷ்டம். என்னுடைய தேவன் சில நேரங்களில் சொல்லுவார், டேய் இந்த குடும்பத்துக்கு கஷ்டம்டா. ஒரு ஐயா திடீர்னு சபைக்கு வந்தார். சபைக்கு வந்த ஐயாட்ட யாவுடைய ஆவியானவர் சொன்னார், ஐயா உங்களுக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்குது, ஆனால் ஒரு நாள் உங்கள் நிலைமை அநாதாசிரமம் பார்த்துக்கிடுங்க ஐயா. ஆம்பளை கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறவன். அவர் உடனே சொன்னார், ஐயா எனக்கு அப்படித்தான் ஐயா நிலை. பணம் இருந்தால் பொண்டாட்டி, பணம் இருந்தால் பிள்ளை. எனக்கு யாரை சொல்கிறேன்னு தெரியல. இல்லைண்ணா என் வாழ்க்கை அப்படித்தானே எனக்கு நல்லா தெரியும் ஐயா, கர்த்தர் அப்படி தான் சொல்கிறாரு, உண்மைதான் ஐயா. நான் யோசிக்கிறேன், ஒருவனுடைய வாழ்க்கையை குறித்து தீர்மானிக்கிறது யார்? நீ இல்லை, மேலே இருக்கிறவர். அவர் தான் தீர்மானிக்கணும். புரியல? அவர் தீர்மானிச்ச தீர்மானத்தின்படி நடக்குங்க. இங்க இருக்கிற ஒரு அம்மா அண்ணா இருக்கிறாங்க, அந்த அம்மாவை பார்த்து சொன்னேன், உனக்கு வாழ்க்கை கஷ்டம், நீ அனாதையாக தான் மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், தயவு செய்து பிள்ளைகளை நேசி என்று சொன்னேன். நேசிக்க தோணுமான்னு கேட்டால் தோணாது. நான் நினைக்கிறதா எனக்கு சரின்னு தோணும். நீங்க நினைக்கிறது எல்லாமே தவறு, நான் நினைக்கிறது எல்லாமே தவறு. எம்பெருமான் நினைப்பது தான் சரி. அவர் உன்னையும் என்னையும் குறித்து என்ன தீர்மானித்திருக்கிறார், எந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அந்த வாழ்க்கை நீ வாழ்ந்தால் உன் இறுதி காலம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு போகும். ஏனென்றால் வேதத்தில் நான் பிரசங்கில 12வது அதிகாரத்தில் வாசிக்கிற போது, உன் உடல் முழுவதும் அடிபட்டு நஷ்டப்பட்டு எல்லாம் இழந்த போது உன் நிலை என்ன அப்படின்னு கேள்வி கேட்பார். யோசிக்கிறீங்களா? 12வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அதை படிச்சு பாரு வீட்டில் போய், அப்ப தெரியும் உனக்கு. நெட்டல் விழுந்த பிறகு, பல்லு போன பிறகு, தலைமுடி வெள்ளையான பிறகு, குறுக்கு விழுந்துருச்சு, செவித்தீன அத்து போச்சு, சாப்பிட முடியல, அந்த மாதிரி ஒரு நிலை வந்த பிறகு உன் நிலை என்ன அப்படின்றத நீ அறியணும். உனக்கு யார் இருக்கா உன்னை அந்த நேரம் பார்க்கறதுக்கு? எல்லாமே படுக்கையிலே போகும். யார் உன்னை பார்ப்பது? நீ நினைப்ப உயிர் போயிடாதா அப்படின்னு. போகாது. நீ அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் ரொம்ப அனுபவிச்சு முடிச்சவனாக்கு. என் தாய் சொன்னாங்க, என் பொண்டாட்டி பார்த்து சொல்லுவாங்க, ஃப்ரீடா நீ என்ன பார்க்க வேண்டாம், நான் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கிற நேரம் போவேன் அப்படின்னாங்க. அப்படிதான் போனாங்க, நான் பார்த்தேன். அட போங்க ஐயா, நீ நினைக்கிறது ஒன்றும் நடக்காது. இங்கே கரோலின் சொல்லுவாப்ல, அந்த பையலும் பார்க்க வேண்டாம், இந்த பொண்ணும் பார்க்க வேண்டாம், நானா நிற்பேன். நெட்டல்ல முறிஞ்ச பிறகுதான் தெரியும் நானா நிற்கிறேன்னா நான் நாயா நக்கிட்டு இருக்கிறேன். நான் உன் கணக்கு இல்லையா, எங்க அப்பன் கணக்கு. அது உனக்கு புரியாது. நம்ம எல்லாருமே இப்படிதான், இன்க்ளூடிங் நான் கூட அப்படிதான் நினைப்பேன். இல்ல, என் தேவன் என்னை குறித்து என்ன தீர்மானித்திருக்கிறார், அவருடைய தீர்மானத்தை அறிகிறது ரொம்ப முக்கியம். அதனால்தான். ஆனா நாம நினைக்கிறதெல்லாம் சரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, ஒரு நாள் அது சரியாகாது. இன்னொருவருடைய உதவி இல்லாமல் இந்த பூமியில் வாழ முடியாது. இதான் உண்மை. இப்போ தங்கராஜபுரத்து அளவில் பாருங்க, சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம், அது அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறார். இங்கே உதவி இல்லாமல் நிற்க முடியுமான்னு கேட்டால் அவனுக்குன்னு ஒரு வாரிசு இங்கே இருக்கு, ஒரு நெட்டல் ஒன்று இங்கே இருக்குது. விழாவிலிருந்து எடுத்த எலும்பு இங்கே இருக்கிறனால தான் ஐயா சுதந்திரமாக இந்த ஊரில் இருக்கிறாரு. அதான் உண்மை. இல்லாமல் அவர் இந்த ஊரில் சுதந்திரமாக இருக்க முடியாது. அப்போ நீ இந்த பூமியில் வாழணும்னா, வேத சட்டத்திட்டத்தின்படி வாழணும்னா, உனக்கு வழிகாட்டியாக நீர் ஒருவரை கண்டிப்பாக எடுக்கணும். அவனுடைய ஆலோசனைக்கு, அவன் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ சிந்திச்சு செயல்படணும். இது இல்லை இன்னைக்கு நம்மகிட்ட. அதனால தான் நமக்கு வேதனை, அதனால தான் நமக்கு பிரச்சனை, அதனால தான் நமக்கு போராட்டம், அதனால தான் பிசாசு. புரியணும்,
வேத புஸ்தகத்தை திறந்து வாசிங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 7ல இருந்து 9 வரைக்கும் வாசிங்க. மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும். மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும். அவன் நியாயஸ்தானத்தில் தன் வாயை திறவான். தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். ஆமென். தீய நோக்கம் பாவமாம். ஆமென். பரியசகாரன் மனுஷனுக்கு அருவருப்பானவன். ஆமென். எப்படி புரியுதா? ஏதாவது புரிஞ்சிச்சா? உன் வாழ்க்கையின் ரகசியத்தை இங்க சொல்றார். யாரையும் எந்த சூழ்நிலையிலையும் ஏளனம் பண்ணாத. ஏளனம்னா அவங்க முன்னாடி போய் நின்று நீ சரியில்லை அப்படியா? இல்லை, உன் மனசுல நீ நினைச்சாலே அது பெரும்பாவம். உன்னை நல்வழிப்படுத்த நினைக்கின்ற நேரத்தில் நீ அவர்களை தவறாக எண்ணுகிற போது பாவம் உன் வீட்டு வாசல்ல வந்திருக்கும். இங்க நிறைய பேருக்கு ஜெபிக்க சொன்னா கோபம் வரும் தெரியுமா? ஜெபிக்க சொன்னாலே கோபம் வரும் தெரியுமா? ஏன்? உபவாசம் இருக்க சொன்னா அவ்வளவுதான் டென்ஷன். யாரோ ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, உபவாசம் இருந்தா மயங்கி கீழே விழுந்துருவேன் அப்படின்ட்டு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், உங்கள் உடம்புல இப்போ பலவீனம் பலம் இல்லாமல் இருக்குது, முதல்ல பலத்துக்கான ஆகாரத்தை சாப்பிடுங்க, சாப்பிட்டு வச்சுட்டு உபாசம் இருங்க. பிரேசியாசும் தயவு செய்து சொல்கிறேன், யாவுக்கு நீ பிரியமாக இருக்கிறது சும்மா சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் உடனே போய் கடவுளுக்கு பிள்ளை ஆயிடலாம்னு நினச்சா முடியுமா? ஆனால் பிசாசுக்கு அப்படி ஆயிடலாம், ஆனால் தேவனுக்கு அப்படி ஆக முடியாது தெரியுமா? நீங்கள் ஓடுற ஓட்டத்தை சரியாக ஓடிட்டு இருந்தாலே போதும், நீ பிசாசுக்கு பிள்ளை தான். ஆனால் உன் ஓட்டத்தை மாற்றி அவருக்கு சித்தமான பாதையில் ஓடினா மட்டும்தான் நீ அவருக்கு பிள்ளையாக முடியும். அது உன்னால் முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் முடிய பண்ணணுன்றது யாவுடைய விருப்பம், நீ அதைத்தான் செய்யணுன்றிருக்காரு. அப்படி நீ செஞ்சாதான் உன்னுடைய சித்தத்தின்படி நடத்துவார். வாசிங்க நீதிமொழியின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசி பாருங்க. மனுஷனுடைய மதியீனம் அவன் வழியை தாறுமாறாக்கும். மனுஷனுடைய மதியீனம், சொற்ப மதியீனம், சின்ன சின்ன தவறு அவனை என்ன செய்யுமா? திருப்பி சொல்லாத. அவன் வழியை தாறுமாறாக்கும். அவனுடைய வழியை, அவன் பிரயாணப்பட்டு போகிற வழியை, தேவ சமூகத்தில் போறேன்னு நினைக்கிறானே அதையே தாறுமாறா வைக்கிறோம். எப்படி இருக்குது? நல்லா இருக்கும்ல? நம்ம சின்ன தப்பு தானே பண்றோம். கேட்டா என்ன இது, யோசிக்க தானே செஞ்சேன், பேச நான் செஞ்சா முடிச்சேன், சொல்ல தானே செஞ்சேன், இதுல என்ன இருக்குது நினைக்கலாம். ஆனா எங்க அப்பா பெரியவர், உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆகு கிடதுன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. இப்ப வாசித்து முடியுமா? என்றாலும் அவன் மனம் யாவுக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். நல்லா புரிஞ்சுடுங்க. 6வது அறிவான பகுத்தறிவில் நீ வேலை செய்யறல, அந்த வேலை உனக்கு எப்படி இருக்குது? முதல்ல உன்னையே நம்பாத. உனக்குள்ள வாசம் பண்ணணும் நீ நினைக்கிறிய அந்த தேவனை நம்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் மோசையை நம்புனாங்க? மோசே போன பிறகு ஏன் யோசுவாவை நம்பினாங்க? ஏன் புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் அப்போஸ்தலனே இல்லாத, யோசுவாவை பார்க்காத, முகத்துக்கு முகம் பார்க்காத பவுலை ஏன் நம்பினாங்க? அவன் மூலமாக தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆலோசனை கொடுத்தார். அதனால அவனை நம்பினாங்க. நாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்மகிட்ட என்ன நடக்குது? ஏன் பிசாசு நம்முடைய இருதயத்திலிருந்து, நம்முடைய வாயின் மூலமாக, நம்முடைய சிந்தனையின் மூலமாக ஏன் வேலை செய்கிறான்? முதல்ல பிசாசை தூக்கி மாற்று. பிசாசு இருக்கிற வரைக்கும் உனக்கு ஜெபம் வராது. ஒருவேளை நீ ஜெபம் பண்ணுறேன்னு பண்ணுவ, ஆனால் உன் சிந்தனை ஒருமனப்படாது. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, யாசுவாவுடைய பேர் சரியாக உச்சரிக்கவே வரல ஜெபத்தில். அப்போ நீ எந்த பேரை சொல்கிற அப்படின்றது நீ தான் பார்க்கணும். ஆமாம், வீட்டில் உட்காந்து ஜெபிக்கிறவங்களுக்கு பேர் கரெக்டாக வரலங்க. உன் பேர் உனக்கு தெரியுமா? தெரியும்ல. உன் பொண்டாட்டி பேர், உன் புருஷன் பேர், உன் பிள்ளை பேர் உனக்கு தெரியுமா? ஏன் உங்கள் அப்பன் பேரை உன்னால் உச்சரிக்க முடியல? என்னைக்காவது இந்த கேள்வியை கேட்டுருக்கிறியா? அவர்கிட்ட உண்மையான பாசம் இல்லை. சொன்னால் இப்போ சொன்னால் கரெக்டாக சொல்லுவேன். நான் ஜெபத்தில் கேட்குறேன். 3 மணி நேரம் உட்காந்து ஜெபிக்கிறியே, அந்த ஜெபத்தில் அப்பன் பேரை கரெக்டாக உச்சரிக்கிறியான்னு கேட்டால் இல்லை. ஏன் உச்சரிக்க வரல? நாக்கு குளருது, மனசு மாறுது, குளறி வர என்னதையே அதையே சரின்னு சொல்லி சோத்திரம் சோத்திரம் சொல்லுவேன். பேர் குழம்பினவருக்கு ரத்தம் செய்யணும்னு சொல்லுவேன். சூப்பராக இருக்கும்ல? நான் சொல்கிறது புரியலையா? யாஸ்வமிஷியா ரத்தம் செய்யணும்னு சொல்கிறது வேற, யாஸ்வாவுக்கு இன்னொரு பேரை சொல்லி அந்த ரத்தம் செய்ய, அப்படி ஒரு ரத்தமே இல்லையே.
அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பிசாசு நம்மளை என்ன பண்ணுது? யாராவது என்னைக்காவது யோசித்தது உண்டா? இல்ல. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். மனுஷனுடைய மதியீனம் அவன் வழியை தாறுமாறாக்கும். மனுஷனுடைய மதியீனம் என்பது ஆறாவது அறிவான பகுத்தறிவை விட்டுவிட்டு மதியீனத்துல நீ என்ன செய்யற? செயல்பட ஆரம்பிக்கிற. அதனால உனக்கு வழி தாறுமாறாகும். என்றாலும் அவன் மனம் யாவுக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். போதுமா? இதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது நம்முடைய வாழ்க்கையில. உண்மை சொல்றேன், தேவனுக்கு பிரியமாக நாம இல்ல. நடிக்கிறோம், இருக்கிறேன் நடிக்கிறோம். ஆனா உணர்ச்சி வசப்படுறோம். சிந்தனை மாறுது, செயல்பாடுகள் மாறுது. கேட்டா நான் தேவனுடைய பிள்ளை. அவருக்கு தெரியுமா? இல்ல இவருக்கு தெரியுமா? என்ன தெரியும்? எனக்கு தெரியாது. ஒரு மண்ணங்கட்டி உனக்கு தெரியாது. உன்னை தெரியாதனால தான் இங்க கொண்டு வச்சிருக்கிறார். உனக்கு தெரியாதனால தான் இந்த சத்தம் உன்னிடத்துல கடந்து வந்துகிட்டு இருக்குது. தெரியுமா? எல்லாம் தெரிந்தவனுக்கு எந்த சத்தத்தையும் தேவன் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. உண்மை சொல்றேன், எனக்கு தெரியாததுனால என் வாயின் மூலமாக பேசுகிற வார்த்தை எனக்கே சொந்தம். அது என்னிடத்தில் பேசுகிறது. உனக்கு புரியல. நான் கற்றுக்கொண்டவன் அல்ல. எனக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார், நான் உள்வாங்கிக் கொள்கிறேன். ஆமென். அவர் என்னோடு கூட பேசுகிறார். என் மதீனத்தை என்னிடத்தில் பேசுகிறார். என்னுடைய முட்டாள்தனத்தை அவர் என்னிடத்தில் பேசுகிறார். நான் அப்படிதான் நம்புறேன். ஏன்னா இப்ப போய் இன்னொரு சபையில் போய் எனக்கு இருக்க முடியாது. அப்புறம் அந்த பாஸ்டருக்கு பேச்சு வராது. இதுவரைக்கும் அப்படிலாம் இருந்தேன். இப்போ போக முடியாது. யாசுவா சொன்ன பிறகு போக முடியாது. ஆனால் இப்போ அவர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு யாருக்கு இந்த சத்தம் புலிப்படவில்லை என்று சொன்னால் அவர் என்னோடு கூட பேசுகிறார். எனக்கு அதுதான் தெரியும். அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழியின் புத்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தை. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் விவாதத்தை பிறப்பிக்கும். பிசாசு யார் எங்க இருந்து வேலை செய்யணும் பாரு. விவாதத்தை உண்டு பண்றது யாருன்னு தெரிஞ்சுடுங்க. முதல்ல நல்லவனா கெட்டவனா, அவன் யாரு இவன் யாரு அவ யாரு இவ யாரு கேட்கிற கேள்வி எல்லாம் பிசாசினால் வரக்கூடியது. ஆமென். இதனால என்ன நடக்குது தெரியுமா? 1 கொரிந்தியருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கு. நல்ல கேளுங்க, ரட்சிப்பின் செய்தி வேதம் அப்படிதான் சொல்லுது. அழிந்து போகிறவர்களுக்கு அது இடரல், கேட்க கூடாதவனுக்கு அது இடர்ச்சியை உண்டு பண்ணும். அவனுக்கு ரட்சிப்பு வராது. இந்த காதல கேட்டு இந்த காதல விடுறேல்ல, உனக்கு நல்லது. உன்னை குறிச்சு வச்சிருக்கிறாரு. இவன் என்னுடைய சமூகத்தில் வரமாட்டான், இவனுக்கு என்னால் நன்மை உண்டாக கூடாது. கான்செப்டே இவ்வளவு. அல்லேலூயா. அப்ப முட்டாள்தனமான காரியத்தின் நிமித்தமாக ரட்சிப்பின் செய்தி கூட உன்னுடைய இருதயத்தில் கடந்து போகாது. ஒன்னு அது நடத்தாது. சுருக்கமா சொல்ல போனா, முட்டாள்தனம் தேவனை யாவை யசுவமேசியாவை அறிகிற அறிவிலிருந்து உன்னை வழிவிலக பண்ணி அவரை நீ புறக்கணித்து உன் இதயத்தின் எண்ணங்களின் ஊடாய் தேவனை அவமானப்படுத்துவாய். இவ்வளவுதான் கான்செப்ட். இவ்வளவுதான். நீ நினைப்ப நான் தேவனை மகிமைப்படுத்தி தானே இருக்க, அப்படிதான் நினைப்ப. ஆனா உன்னுடைய சிந்தனை வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக, ஏன்னா வார்த்தை தான் அவர். வெளிப்படுத்தல 19:13 வாசிங்க. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. புரியுதா? இப்ப இந்த வார்த்தைக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறிய. நீ வார்த்தைக்குள்ள வரணும்ல, வார்த்தைக்குள்ள வர மாட்டேங்கிற. ஏன்? உன்னுடைய மதியனம். அது எவ்வளவு மதியனம்? சொற்ப மதியனம். சரி, ஒரு அண்டா நிறைய பால் வச்சிருக்கிறீங்க. இந்த நம்ம வீட்டில் அந்த அம்மாவுடைய ஒரு பெரிய அண்டா கிடக்கும்னு நினைக்கிறேன். இருக்கா இல்லையான்னு தெரியல. பெரிய அண்டா இருக்குல்ல, சாப்பாடு சமைக்கிறதுக்காக பெரிய அண்டா கொண்டு வச்சிருக்காங்க அந்த நிர்மலா சிஸ்டர். அந்த அண்டாவை நிறைய பாலை தயவு செய்து நிர்மலாட்ட கடன் வாங்க. ஏமா கொண்டு கொடுமா. நான் என்ன செய்யறேன்? ஒரு சொட்டு விஷம் தரேன். அந்த மட்டும் பால் வாங்குங்க. ஏன்னா நம்ம அப்படித்தானே, நான் அப்படிப்பட்ட ஆள் தான். அந்த மட்டும் ஒரு அண்டா நிறைய பால், என்கிட்ட இருந்து ஒரு சொட்டு விஷம். இந்த அண்டா நிறைய பால்ல ஒரு சொட்டு விஷத்தை கலந்துக்கிட்டு குடிங்க பாப்பா, நல்லா இருக்கும்ல. பிரிசியாசு, இதான் ஐயா வேதம். என் வேதம் இதுதான். சொற்ப மதீனம் உன்னை கெட்டு போக பண்ணும், மறந்துடாத. அல்லேலூயா. இதனுடைய ஊடாய் நீங்க கடந்து போனாதான் புரியும்.
என்ன அப்படின்னா மறுபடி பிரசங்கி 10:1 மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். ஆமென். ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியனமும் அப்படியே செய்யும். அல்லேலூயா. இப்ப எனக்கு வேதத்துக்குள்ள போய் இந்த சொற்ப மதியனத்தினால எவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும். நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்காது, இவ்வளவு தானே செஞ்சேன், இவ்வளவு தானே யோசித்தேன், இவ்வளவு தானே பண்ணினேன், இப்படி தானே செஞ்சேன், இதுல எல்லாம் போய் இதா அப்படிதானே இந்த எண்ணத்தை தர்றது பிசாஸ். நான் ஒரு நாள் ஜெபிக்கல, இதுக்காவா இது? உபவாசத்துல என்ன கொஞ்சோல அரிசியை தூக்கி வாயில போட்டேன், இதுக்கா இவ்வளவு? அப்படித்தானே இல்லையா? அது எனக்கு பழக்கங்க. நான் உபவாசம் தான், 2 அரிசியை தூக்கி வாயில போட்டுட்டேன். அதான் நான் நேரமே கேட்டேன், விஷத்தை தூக்கி வாயில போட்டுட்டு சொல்லு, இவ்வளவு தானே செஞ்சேன்னு செஞ்சு பாரு. இல்லை, அதுக்கு மட்டும் புத்தி வேலை செய்யல, இதுக்கு புத்தி வேலை செய்ய மாட்டேங்குதுல. எனக்கு இங்க ஒரு சகோதரனை தெரியும். யாரு அவருன்னா, எபிரேயருடைய புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் 16, 17 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிற போது, என்ன தப்பு பண்ண எனக்கு சொல்லு. பசி, சிறுகுடல் பெருங்குடல் தின்னுது, பெருங்குடல் சிறுகுடல் தின்னுது, சாப்பாடு இல்லை. இதுக்காக சொந்த சகோதரன் சாப்பாடு கேட்கிறான். சாப்பாடு கேட்டவன்கிட்ட போய் வஞ்சந்திக்கிறது யாருன்னு எனக்கு தெரியுது, யாக்கோபு. ஏங்க, அண்ணனாரு பசிக்குதுன்னா தம்பி கொடுக்கணுமா வேண்டாமா? ஏசா செஞ்ச தப்பு என்ன? வயிற்று பசிக்கு சாப்பாடு கேட்டான், யாக்கோபு கொடுத்தான். கொடுக்கிற நேரம் சொன்னா, நான் சாப்பாடு தரேன், உன்னிட்ட இருக்கிற சேஷபுத்திர பாகத்தை எனக்கு தருவியான்னு கேட்டான். இவனுக்கு அவசரத்தில் பசியில எதுவும் தெரியாதுங்க. பாலைவனத்தில் போய் கிடந்துட்டு பசிக்குதுன்னு நேரத்தில் ஒன்னிட்ட ஒரே ஒரு தாலி கிடக்குது கழுத்தில். ஒருத்தன் வந்து கேட்குறான், உனக்கு பாலைவனத்தில் குடிக்க தண்ணி இல்லை, நான் வறண்டு செத்து போகிற, நான் தண்ணி தரேன் தாலியை தான்னு கேட்டால் கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? கொடுப்பே இல்லை. அங்கே பாருங்க, கொடுப்ப. இதுதான் நடந்தது. இது தப்பா? எஸ், தவறு. அல்லேலூயா. இங்கதான் சிக்கல். நம்ம பார்வையில் இது சரி, அவருடைய பார்வையில் இது தவறு. ஏன்னா சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான். ஆனபடியினால் ஏசாவின் மேல் அவருக்கு கோபம் உண்டாச்சு, அவனை வெறுத்தார். அவன் அழுது புலம்பின போது கூட, நீங்க முதல்ல ஏசா கிட்ட என்னெல்லாம் கொடுத்தார் தெரியுமா? அவனுடைய சரீரம் ரோமத்தால் நிறைந்தது. ரோமம் எதுக்கு தெரியுமா? அபிஷேகத்திற்கும் பவரும் நிறைந்தது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சிம்சோனிடத்தில் அந்த ரோமத்தை கொடுத்தார். அவன் அதிகாரம் பெற்றவனாக இருந்தான். அதே வல்லமை இவனிடத்தில் இருந்தது, ஆனால் அவன் அதை இழந்தான். இதை வாங்குவதற்காக யாக்கோபு அதுபோல் ஒரு நடிப்பு நடித்தான். தன்னுடைய உடம்பு அவன் தாயிடத்தில் கேட்பான், அம்மா அவன் ரோமம் நிறைந்தவன், நான் இப்போ போய் அப்பன்ட்ட போய் இப்போ ஏமாத்த போனா அவர் என்ன தடவி பார்ப்பாரு, இப்போ அந்த ரோமம் இல்லைன்னா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, என்னம்மா செய்ய, சாபம் வந்துருமே நினைச்சான். இப்போதான் தாய் சொல்லி கொடுக்குறா, ஆட்டுத்தோலை போத்து முடி தானா இருக்கும், பரவாயில்ல. வஞ்சிப்பதற்கு தாய் ஆலோசனை கொடுத்த பின்பு கூட அவனை தேவன் புறக்கணிக்கவில்லை. அவன் ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் தவறு செய்தான். யாவை அறிகிற அறிவுக்காக, யாவுடைய சித்தம் செய்வதற்காக, இழந்து போகிற அந்த நன்மையை தான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவன் ஓடினான். நமக்கு அது அற்பமாக தான் தெரியும். நான் தான் சொன்னேன்ல, வயிற்று போஜனத்துக்கு தானே. எஸ், தேவன் கொடுத்தது. உன்னிடத்தில் என்னெல்லாமோ கொடுத்திருக்கிறார், கொடுத்ததை ஏதோ உண்மையாக வச்சிருக்கிற. இங்கே ஒரு அம்மா சொல்லுவாங்க, நான் ஜெபிச்சேன்னா இப்போவே பழையது போல வந்துடுவேன், இப்போ வரட்டும் பார்ப்போம். அப்படித்தானே? அந்த ஆள் செத்து போச்சு, இப்போ இருக்கிற வேற பிசாசு. எனக்கு தெரிஞ்சது இதுதான். ஐயா, நான் விசுவாசிகளை அளந்து வச்சிருக்கிறேன். நீ எப்போ தவறுவ, தவறு எங்கே போவேன்னு சொல்லி எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டாம். அப்படி இல்லைன்னா நான் ஆசாரியனா இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். என்கிட்ட இருக்கிறது ஒருத்தரோ 9 பேரோ இல்லை 50 பேரோ, எவ்வளோ பேர் வேணாலும் இருங்க, அது என் மைண்ட் செட்டுக்கு ஒத்த மாதிரி தான் இருக்கணும். அப்போதான் அவங்கள குறித்து என்னால் யோசிக்க முடியும். அவங்கள குறித்து என் தேவனுடைய வார்த்தை எனக்கு கடந்து வரும். நான் அவங்கள எச்சரிக்கணும், அவங்க மனம் திரும்பணும். இல்லை, அவங்க அவுட். இதுதான் உண்மைங்க. எனக்கு தெரிஞ்ச பாடம் இதுதான். இன்னைக்கு ஏசாவுக்கு நடந்த சம்பவம் உனக்கு நடக்குமா நடக்காதா? முதல்ல அது புரி. நீ சின்ன சம்பவம் நினைக்கிறியே, ஏசா எவ்வளோ பெரிய தப்பை தஞ்சான்? இல்லையே, சின்ன தப்பு. இருந்ததை கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கினான். பண்டமாற்று முறை, எவ்வளோதானே. இது யார் செய்யலை? தேவன் இந்த உலகத்தில் அனுமதித்தது. ஒன்றை கொடுத்து தான் இன்னொன்று வாங்க வேண்டும். இன்புட் இல்லாமல் அவுட்புட் இல்லை.
கொடுத்தான், வாங்கினான். இதை தவறு என்று நினைத்தவரை உதறி தள்ளிவிட்டார் அல்லவா? உன்னிலை என்ன? இரண்டாவது 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 5லிருந்து 14 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவத்தை சொல்லுவார். பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மண்டலத்தனை ஜனங்களோடும் கூடி கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துர்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்து கொண்டார்கள். எபிரேயர் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கீலேயாத் தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ என்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னா, சாமுவேல் வந்துதான் பலி செலுத்தணும். இப்ப சவுல் நினைக்கிறான், சாமுவேலை காணல, நான் ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் பலி செலுத்தினா என்ன? அவ்வளவுதான் மேட்ரு. ஏங்க இது தப்பா? ஜெபிக்கிறது தப்பாங்க, ஆராதிக்கிறது தப்பாங்க. ஆமா, உனக்கு என்ன பார்ட் கொடுத்தாரோ அந்த பார்ட்டை மட்டும்தான் நீ செய்யணும். ஒரு நாள் யாவுடைய பெட்டி மாட்டு வண்டியில் வந்துகிட்டு இருக்குது. மாட்டு வண்டி வந்த நேரம் மாடு வண்டி என்ன செஞ்சது? புரண்டுடுச்சு. மாடு புரண்டு பெட்டி கீழே விழ போகுது. எங்க நல்லெண்ணம் கொண்ட ஒரு மனுஷன், உங்க பார்வைக்கு அப்படித்தானே, என் பார்வைக்கு அப்படித்தான், நானும் உங்களை மாதிரி தானே, நல்லெண்ணம் கொண்ட ஒரு மனுஷன் ஐயோ கர்த்தருடைய பெட்டி விழக்கூடாது அப்படின்னு சொல்லி போய் பிடிக்க போனான். டேய் நீ யாரா? உள்ள நான் இருக்கிறேன், நீ என்ன பிடிக்கிறது? நீ யாரு? ஏன் வேலைக்காரன் தான், நான் அபிஷேகம் பண்ணவன் தான் என் பெட்டியை தொடணும். நீ யாரா? அச்சாரா இல்லையா? இதை முதல்ல புரியுங்க. உன் விருப்பத்துக்கெல்லாம் இங்க இல்லை. அவர் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நீ செஞ்சுதான் ஆகணும். செய்யலனாலும் அடிப்பாரு, தப்பா செஞ்சாலும் அடிப்பாரு. எப்படி பாருங்க, சாமுவேல் பலி செலுத்தணும், பலி செலுத்த வேண்டியதா சவுல். உடனே இப்ப இங்க ஒரு ஆள் நினைப்பாவுல, அப்பாடா அப்ப எனக்கு இல்லை ஊழியம், எல்லாம் அவருக்கு தான் ஊழியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், அதுக்கும் அடி விழும். உங்க கையில் ஆசாரிய ஊழியத்தை கொடுக்கல, சுவிசேஷ ஊழியத்தை கொடுத்தாரா இல்லையா? தெருப்பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னாரா இல்லையா? கைப்பிரதி கொடுக்கணும்னு சொன்னாரா இல்லையா? வியாதிஸ்தனுக்காக ஜெபம் பண்ண சொன்னாரா இல்லையா? கான்செப்ட் புரியுதா? இப்போ எல்லாம் உங்ககிட்ட ஏதோ ஒன்றை கொடுத்துருக்காரு, அதில் உண்மையாயிரு. அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு தூக்கிட்டு போவார். நம்ம எதையும் செய்யலை அப்படின்னா பொத்து கீழே கிடப்ப, அப்புறம் உனக்கு வெளியே ஜெபம் பண்ணுறதுக்கு வேற ஒருத்தன் வருவான். ஆமென். அப்போ இங்கே பலி செலுத்துறது தவறுதலாய் பலி செலுத்தக்கூடாது. ஏன்னா இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட ஆழம் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் சொல்லிட்டு ஒரு மனுஷர் இருந்தார். இந்த மனுஷர் என்ன செய்கிறாருன்னா யாவுக்கு பலி செலுத்துறார். அவர் என்ன பலி செலுத்துறார் அப்படின்னா பறவைகளையும் பட்சிகளையும் கொண்டு வந்து பலி செலுத்துகிறார். பலி செலுத்தும் போது இவருக்கு சின்ன உறக்கம் வந்துருச்சு. உறக்கத்தில் என்ன செஞ்சார்னா கண்ணை மூடிட்டார். கண்ணை திறக்கிற நேரம் காக்கா வந்து என்ன செஞ்சிருச்சு, பலியில் இருந்த வேஸ்ட்டு பொருள், குடலெல்லாம் வேணுமா வேண்டாம்ல, வேஸ்ட்டு பொருளை தூக்கிட்டு போயிடுச்சு. இதுக்காக கொடுத்தாரு பாருங்க அடி. அவருக்கு மட்டும் இல்லை, அவன் சந்ததிக்கே அடி. எத்தனை வருஷம் தண்டனை தெரியுமா? 1 வருஷமா, 5 வருஷமா, 10 வருஷமா? உங்களுக்கு தானே தெரியும். 40 வருஷம் தானே. 400 வருஷம் தண்டனை. சின்ன சொற்பம் அதிகம் தூக்கம் வந்தது. நம்ம எல்லாம் அப்படி தானே, சின்ன தூக்கம் தானே வந்தது. நினப்பு பிளப்ப கிடக்கும். தூக்கத்தை நிமித்தமா நீ என்ன செய்ய போற? கஷ்டப்பட போற, கடன் பட போற, நீ என்ன செய்ய போற? உபத்திரவப்பட போற, நீ வேதனைப்பட போற, உன்னைய நீ மாய்த்து கொள்ள போற. நீ புரியணும். முதல்ல தூக்கம்ன்றது நிசாரமான காரியம் இல்லை, அது நித்திரை மயக்கத்தின் ஆவி, அது பிசாசு. தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு, தேவ வசனத்தை வாசிக்க கூடாதபடிக்கு, தேவ சமூகத்தில் நிற்க கூடாதபடிக்கு நித்திரை மயக்கத்தின் ஆவியாகிய பிசாசு உனக்குள் வரும்போது தூக்கம் வரும். ஒருத்தன் செஞ்ச தப்புக்கு அவன் சந்ததி 400 வருஷம் அனுபவிச்சது.
நீ செய்கிற தப்புக்கு உன் குடும்பம் என்ன பண்ண போகுது? என்னைக்கு அது யோசித்திருக்கிறியா? யோசிக்கவே மாட்டேன். தூக்கம் தானே வந்தது, அதுதான் வரும், வேற என்ன வரும்? ஏன்னா நீ யாரோடு கூட இருக்கிறியோ அவனுடைய உறவை முறிக்க பிசாசு ஒரு நாள் ஒன்றை விடாது. தூக்கத்தை தந்து அவன் கூட உட்கார வைக்கும், போராட்டத்தை தந்து அவன் கூட உட்கார வைக்கவே தவிர அவனை விட்டு பிரித்து கொண்டு வர விடாது. யோசுவா, இதை புரிஞ்சுக்கிடுங்க. சவுலுக்கும் சாமுவேலுடைய சம்பவத்தை இன்னைக்கு இதுதான் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக இருக்கு. அல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 35:22 வாசிங்க. யாக்கோபுடைய சந்ததிக்கு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் பாருங்க. இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்புடைய மறுமணவாட்டியாகிய பிள்களோட சயனித்தான். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். நல்லா புரிஞ்சுடுங்க, பைபிள் கரெக்டா சொல்லும், தகப்பனின் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினான் அப்படின்ட்டு. சட்டப்படி யாக்கோபுடைய ஆசீர்வாதம் ரூபனுக்கு வரணும். இதுதான் சட்டம், பைபிள் சாசன சட்டம் அதுதான். ஏன்னா முதற் பலன் அவன் தான். தாத்தா சொத்து தானே பேரனுக்கு. பிரிசியாசுவா நல்லா புரிஞ்சுடுங்க. ஆனால் இவனுக்கு கிடைக்கல. ஏன் தெரியுமா? இவன் பாவம் செஞ்சான், மஞ்சத்தை தீட்டுப்படுத்துறான். இதனால அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போச்சு தெரியுமா? கடைசி காலத்தில் யோசேப்புடைய பிள்ளைக்கு போச்சு. உனக்கு இதான் நடக்கணும். சொற்பம் அதீனம் தானே, சின்ன முட்டாள்தனம் தானே, நான் சின்ன பாவம் தானே செஞ்சேன். ஜாக்கிரதை, என் தேவனுடைய சமூகத்தில் சின்ன பாவம் பெரிய பாவம்னு இல்லை. நீ தேவனுக்கு எப்படி இருக்கிற, உன் மனசு தேவ சமூகத்தில் எப்படி இருக்குது, உள்ளான மனம், உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான், புறம்பான மனுஷன் எப்படி இருக்கிறான், அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். பிரிசியாசுவா, நம்ம ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக எதையாவது ஒன்றை இழக்க வேண்டிய நிலை உனக்கு வரும். அது எதை இழக்க போறேன்னு உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? எதை இழப்பேன்னு சொன்னார்? நீ எங்கே அதிகமாக நேசிக்கிறியோ அங்கே ஆப்பு வைப்பார். பைபிள் அப்படி தான் சொல்லுது. நீ ஏன் சொல்ல கேட்க மாட்டேங்கிற? நான் உனக்கு நிறைய செஞ்சிருக்கிறேன், நிறைய நன்மையை செஞ்சிருக்கிறேன், நீ கேட்க மாட்டேங்கிற. நீ என்ன செய்யற? வேற எதையோ நேசிச்சுட்டு இருக்கிற. உனக்கு அப்போ நான் ஆப்பு வைக்கிறேன். நீ எதை நேசிக்கிறியோ அதை நான் பிடிங்கிடுறேனே, அப்போ தான் நீ திருந்துவியான்னு பார்க்கட்டும். ஆமீன். ஜாக்கிரதை. இன்றைக்கு கொடுக்குற எச்சரிப்பின் சத்தம் உன் ஆயுசு நாட்களையும் மறக்கக்கூடாது. ஏன்னா தேவன் வார்த்தையை கொண்டு உன்னிடத்தில் பேசுகிறார். அவர் பேசுகிற வார்த்தை நிச்சயமாய் உன்னை ஒரு நாள் சந்திக்கும். ஆமீன். அல்லேலூயா. இப்போ இதே மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க, நல்ல பையன், நல்ல பேர், அதுக்கு எல்லாரையும் வாழ்த்து சொல்லுவோம், அப்படிப்பட்டவன். வாசிக்கிறீங்களா? வாசிங்க. கொலோசியருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தீங்கன்னா ஒரு புதிய மனுஷன் ஒருத்தர் வருவார் பாருங்க. இப்போ பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பாருங்களேன், இந்த தேமாவை பாருங்களேன், வாழ்த்து சொல்றதுல கெட்டிக்கார. சரி, பிலமோன் 23-24 மேசியா யாஸ்வாமி நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். பாத்தீங்களா? இந்த தேமாவுடைய வேலை என்ன தெரியுமா? அவரை நம்பி யாஸ்வா மேசியா பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்ற வேலை. இவன் அப்போஸ்தலர்களுக்கு கூட 2ஆம் கட்ட ஊழியக்காரனா இருந்தான். இவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன ஆசை? 2 தீமோத்தேயு 4:10 வாசித்தா உங்களுக்கு புரியும். சின்ன ஆசை. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, பாத்தீங்க, எங்க 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 வச்சா? இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து, ஆமென், தெசலோனிக்கா பட்டணத்துக்கு போய்விட்டான். பிரிஞ்சு போயிட்டான். பாத்தீங்களா? சரி, வேதத்தை முழுசா வாசித்து பாருங்க. இவன் அதுக்கப்புறம் எங்கேயாவது வந்தானு பார்ப்போமா? ஒரு இடம் வரல. உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் உன்னுடைய சுயநலமும் உன்னை வஞ்சிக்கிற போது என்னதான் நீ யாசுவா யாசுவான்னு கத்திட்டு இருந்தாலும் அவருடைய சமூகத்தை விட்டு தூரம் போயிடுவேன். சொற்ப மதியினம் தேவ சமூகத்தை விட்டு உன்னை தூரப்படுத்தும். ஊழியக்காரன் இவன். உன்னை விடவும் என்னை விடவும் பிரசித்தி பெற்றவன், யாவாகிய யாசுவா மேசியாவை அறிந்தவன், ஊழியத்திற்காக தன்னை வேறுதிரித்துக் கொண்டு ஊழிய பாதையில் திரிந்தவன், பவுலுக்கு உடன் ஊழியக்காரனாக இருந்தவன்,
இவனுடைய கெதி என்ன தெரியுமா? இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சான். சின்ன தப்பு தானே, இதில் என்ன இருக்குதுங்க? இப்படிதான் இன்னைக்கு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, சின்ன தப்பு தானே. இறுதியா பார்த்தீங்கன்னா லூசிபர் சின்ன தப்பு தானே பண்ணான். நம்மளையெல்லாம் இன்னைக்கு வஞ்சிக்க நினைக்கிறான்ல, நம்ம வீட்டுக்கெல்லாம் சமாதானம் கொடுக்காம இருக்கிறான்ல, நமக்கு பிரச்சனைகளை கொடுக்குறான்ல, அவன் யாரு? லூசிபர். இவன் யாரு? விடிவெள்ளியின் மகன். ஆமீன். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. ஏசாயாவுடைய புத்தகம் 14வது அதிகாரம் 12லேருந்து 17 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவன் விடிவெள்ளியின் மகன். யார்? யாவுடைய புத்திரன். இவனுக்கு சின்ன ஒரு ஆசை வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஒரு நாள் அந்த சேர்ல நம்ம உட்கார்ந்து பார்க்கலாமே. ஆசை தானே. ஆசை இல்லாத மனுஷன் உண்டா? ஆனால் வேதம் சொல்லுது ஆசை இருக்கணும், ஆனால் ஆசை துன்பத்திற்கு காரணமாக இருக்கக்கூடாது. அப்படிதான் ஒரு மகன் சொன்னார், ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையை ஒழித்தால் மனுஷன் துன்பம் இல்லாமல் வாழலாம் சொன்னார்ல. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அப்படி தானே இருக்கிறோமா? இல்லையே. ஆசையினால் துன்பம் வரக்கூடாது. பணம் வேணுன்ற ஆசையினால் உறவுகளை மறக்கக்கூடாது, பந்தங்களை மறக்கக்கூடாது. பழிய தூக்கி அடுத்தவங்க மேலே போட்டுடலாம், ஈஸி. நான் போட்டுருவேன் ஈஸியாக, ஏஞ்சல் மேலே பழிய தூக்கி போட்டுடலாம். ஆனால் உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு பணம் தேவை, அதனால் நான் இவன் மேலே பழி போடுறேன். எனக்கு இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று தேவையான அப்படின்னால் இவள் மேல் நான் பழி போடுறேன். இதான். அப்படி இல்லை. தயவு செய்து ஒன்றை சொல்கிறேன், நீ எதை இழந்தாலும் யாவுடைய பாசத்தை இழந்துராத, யாவுடைய அன்பை இழந்துராத, யாவுடைய அபிஷேகத்தை இழந்துராத, யாவுடைய நல்லுறவை இழந்துராத. அவர் உனக்காக தியாகப்பட்டார், அடிபட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார். அவர் என்ன பாவம் செஞ்சாருங்க? உண்மை சொல்றேன், சவுக்கில் இந்த பாதாள தோண்டின்னு ஒன்று உண்டு, தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாதாள தோண்டி. ரைட். அது என்ன செய்யும்னா இப்படி இருக்கும் வளைஞ்சு, அந்த வளைவில் ஒரு கொண்டி அங்கே உள்ள இழுத்துட்டு இருக்கும். எதுக்கு? கயர் போய் மாட்டிக்கிச்சுன்னா அது என்ன செய்யக்கூடாதுன்னா எடுத்தா விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த மாதிரி தான் சாட்டையில் போட்டிருந்துருக்குறானுங்க. கொஞ்ச நாளில் நான் முள்முடியை பற்றி தலையில் அவர் ராஜா அவருக்கு கிரீடம் வைக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் வச்சானுங்களே, அது என்ன அப்படின்னு சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பார்த்தேன். அப்போ சரித்திரம் சொல்லுது, 1.5 இன்ச்சு நீளம் உள்ள முள்ளு கிரீடமாய் தலையில் வைத்து கம்பு கொண்டு அடித்து உள்ளே ஏற்றின போது அவருடைய சிரசில் குத்திச்சான். ஏன்னா இந்த பாட்டு பாடினவங்கெல்லாம் 5 காயம் ஏற்ற நேசரே அப்படின்னு பாடுவானுங்க. என்னடா 5 காயமா 5 காயமானு நானும் யோசித்தேன். ஏன்னா எனக்கு அடைக்கலப்பட்டனம் 6. அப்போ 6 அடைக்கலப்பட்டனம் இருக்க விட்டு ஒன்றை காணலையே அப்படின்னு தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் அவர் சொல்லி தந்தார் எனக்கு, டேய் சிரசில் அநேக அடைக்கலப்பட்டனம் உண்டு. அவருடைய முதுகெல்லாம் கிழிஞ்சு, அவருடைய வயிறு நெஞ்சு எல்லாமே கிழிஞ்சு தொங்கிடுச்சு. பார்த்தீங்களா? அது எல்லாமே அடைக்கலப்பட்டனம் தான். ஆனால் வித்தியாசமான அடைக்கலப்பட்டனம் 6 அப்படின்றது புரியும்படி என் தேவன் எனக்கு செஞ்சார். இதான் உண்மைங்க. நாம் இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கையில் நல்லது தீமைன்னு எதையும் யோசித்து பிசாசுக்கு கூட உட்கார்ந்து அவங்க கூட விளையாடி கழிப்பாரோடு கழித்து சிரிப்பாரோடு சிரித்து அழுவாரோடு அழுது இன்னைக்கு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வாழ்க்கை. வாழ்க்கை வேற வேணும், மாறி போகணும். சொற்ப மதியின நம்மிடத்தில் ஒட்டுவதற்கு காரணம் இந்த உலக ஆசை, மனுஷன் மேல் இருக்கிற பற்று. இதையெல்லாம் விட்டுட்டு தேவனை தேடுகிற உணர்வு உங்களிடத்தில் வருமானால் நிச்சயமாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை அவர் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவன். ஏன்னா இந்த ஏசாயாவுடைய புஸ்தகத்தில் நான் வாசிக்கிற போது லூசிபர் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லி வாசித்தோம். அதுபோல எசேக்கியேலுடைய புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் 12லேருந்து 17 வரைக்கும் அந்த 5 வசனத்தை வாசிங்களேன். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, யாவாகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். லூசிபர் யாருன்னு பாருங்க. உன்னை எப்படி சிருஷ்டித்தாரோ அதை விடவும் மேலாக அவனை சிருஷ்டித்தார். நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். நிஜமாவா? பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். நல்ல கேளுங்க,
யாரை காப்பாற்றுறதுக்கு? உன்னையும் என்னையும் காப்பாற்றுறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேதுரு, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். ஆமென். எங்க வச்சேன்? பரிசுத்த பர்வதத்துல அவருக்கு பக்கத்துல வச்சிருந்தது. அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். ஆமென். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய். பாத்தீங்களா? அது வரைக்கும் நீ உண்மையா இருந்தப்பா. உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். போதும் எனக்கு, கேளுங்க. அவ்வளவு நல்லவனா இருந்தவன் என்ன பாவம் செஞ்சிட்டான்? சிந்தனையில சொன்னான், நான் ஒரு நாள் அங்கே போய் உட்கார்ந்தா நல்லா இருக்குமே, இவ்வளோதானையா செஞ்சான். இல்லை என்னங்க பெரிய தப்பு இருக்குது? எனக்கு தெரிஞ்சு இங்கே நீங்கள் பார்த்த அத்தனை பேரும் அவ்வளோ பெரிய தப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்கு தோணுமான்னு கேட்டால் தெரியாது. நம்ம எல்லாம் நினைக்கிற சின்ன தப்பு தானே பண்ணோம். ஆனால் அப்பாவுடைய மனசில் அப்படி இல்லை. அவர் உன்னை எந்த அளவுக்கு அவர் நேசித்தார், அவருடைய பாசம் உன்னில் எந்த அளவு இருக்கிறது. தன்னையே தியாகமாக உனக்கு ஒப்பு கொடுத்த போது கூட நீ அவரை உணராமல் அவருக்கு விரோதமாய் சின்ன தப்பு என்று சொல்லி ஏதோ ஒன்றை செய்து தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிறாய் அல்லவா? இதுக்காக தான் அவருக்கு உன் மேல கோபம். அப்ப தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்க ஏசாவை போல சீர்கட்டு போகாதபடிக்கு, சவுலை போல் போகாதபடிக்கு, ரூபனை போல மஞ்சத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு, தேமாவை போல இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து யாவுடைய சமூகத்தை விட்டு தூரம் போகாதபடிக்கு, லூசிபரை போல பாதாளத்தில் தள்ளப்படாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க. சொற்ப மதீனம் உங்களை ஆண்டு கொள்ளக்கூடாது. அதைத்தான் வேதம் முரண்பாடு, முட்டாள்தனம், சின்ன பாவம் என்று சொல்ல. இதிலிருந்து வெளியில் வந்தால் உண்மையாக சொல்கிறேன், உங்களை சர்வ வல்லமையுள்ள யாசுவா நீங்கள் இந்த பூமியில் இருந்து அவருடைய ராஜ்யத்தில் கடந்து போகிற வரைக்கும் உங்களை கண்ணை இமை காப்பது போல அவர் காப்பார். ஆனால் உபத்திரவங்கள் கடந்து வரும், போராட்டங்கள் கடந்து வரும். அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து ஜெயம் பெறுவதற்காக போராடுவீர்களே. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றிலிருந்து உங்களை அவர் கரம் பிடித்து நடத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம்.